எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 வரை சுக்கிர உரையில் தான் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேன். நம்மள எல்லாருக்குமே தெரியும், வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கிர உரையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது நமக்கு அனைத்து செல்வங்களும் பெருகும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். தெரியாதவங்களாக இருந்தாலுமே இனிமேல் வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் சுக்கிர உரை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யுங்க. உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். அதே போல் மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. வருகின்ற புதன்கிழமை அன்று மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். யாரெல்லாம் விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்னாடி நாளே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. பூஜை அறையும் சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. மகா கந்த சஷ்டி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்து நீங்கள் குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட இந்த விரதம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்ட்டு